ஐயனாருக்கும் ஐயப்பனுக்கும் என்ன வித்தியாசம்னா, அது ஆதிமூர்த்தி, இது அவதார மூர்த்தி. ஐயனாருங்கிறவர் ஆதிமூர்த்தி, ஐயனார் தான் சாஸ்தா. ஐயனார்னு சொல்லுது நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி மீசக்கடா மீசையெல்லாம் வச்சுட்டு அருவாள்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டார். அவர் சாந்தமூர்த்தியாக தான் இருப்பார். ஸோ ஐயனாருங்கிறவர் மூலஸ்வரூபி, அவர் தான் சாஸ்தா. அவர் ஒரு இடத்துல ஒரு பேர் சுவாமிக்கு. இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயனார்னு சொல்கிறோம், சாஸ்தான்னு சொல்கிறோம், ஹரிஹரபுத்திரன்னு சொல்கிறோம். ஆந்திரா பக்கம் போனோம்னா குருநாத சுவாமின்னு சொல்லுவோம். நிறைய பேர் குருநாத சுவாமி பொங்காலையெல்லாம் வைப்பா, அதெல்லாம் வந்து சாஸ்தா தான். அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் நான் சொன்னது போல குஜராத் சைடில் போனால் ரேவந்தமூர்த்தி, இந்த பக்கம் பெங்கால் சைடு போனால் தேவோத்தமன், இந்த பக்கம் போனேன்னா புவனேஸ்வரன், இதெல்லாம் சாஸ்தா தான். அந்தந்த இடங்களில் சுவாமிக்கு வேற வேற பேர், ஒரே மூர்த்தி தான். அந்தந்த ஸோ போனீங்க முருகன் அப்படின்னு சொன்னா, முருகன்ங்கிறது ஒரு தமிழ் பேர், சுவாமி அவர் தான். சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு இடத்துல அவர் செல்ல பேரா கூப்பிடுறது, கார்த்திகேயன் பா, குமாரசுவாமியும் பா, ஒரு இடத்துல ஒரு பேர் இருக்கும். நம்ம ஆசைக்காக அவரை கூப்பிடுறது முருகன்கிறது தமிழ் மொழியில அவருக்கு அழைக்கப்பட்ட பேர். அதுபோல சாஸ்தாவுக்கு தமிழ் மொழியில ஐயனார்னு பேர். அது ஐயனார்னா உடனே ஏதோ வைதிக தேவதை கிடையாது, கிராம தேவதைங்கிற மாதிரி விஷயம். எல்லாமே வைதிக தேவதை தான். சின்ன தேவதை பெரிய தேவதை எல்லாம் கிடையாது, எல்லாமே வைதிக மதத்தை சேர்ந்த தேவதைகள் தான். தேவதை நம்ம மனுஷன்ல தான் பெரியவன் நம்ம சாமியிலையுமா இருக்கும். அதனால இது எல்லாமே சனாதன தர்மத்துக்கு உள்ள தேவதை தான். சுவாமிக்கு ஒரு இடத்துல ஒரு பேர் மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஐயனார்னு பேர். அந்த ஐயனாருங்கிற ஆதிசாஸ்தா தான் 8 அவதாரம் எடுக்கிறார். அதுல ஒரு அவதாரமாக மணிகண்டனுடைய அவதாரம், அவர் ஐயப்பன் அழைக்கிறோம்.